நிறைய பேருக்கு பிரதிஷ்டைன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஐயோ பிரதிஷ்டையா அவ்வளோதான் போல. இல்லவே இல்லை. நான் சொல்லுவேன், சண்டே கிளாஸ் டீச்சர் ஆகிறதுக்கே பிரதிஷ்டை பண்ணாங்க. புரியுதுங்களா? சண்டே கிளாஸ் டீச்சர் ஆகிறதுக்கு ஒரு செகண்டரி லீடர்ன்ற ஒரு போஸ்டிங் கொடுத்து அதுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணாங்க. நாதன் பண்ணார். அப்புறம் யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை ரோமர் 12 ஒன்றே காட்டுங்க, என்ன திரும்ப பற்று கொண்டான்னு சொல்லியிருக்கல. இதுதான் சொல்லுவார். இப்போ இயேசுவை தேவன் கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார், கொன்னாங்க, மரித்தார், ஆனால் திரும்பவும் எழுந்தாரு. இப்போ ஈசாக்கு கிட்ட வாங்க. ஈசாக்கு பலிபீடத்தில் படுத்தாரு. அப்போ அவரை கொல்லல. ஆனா எப்போ நீங்க கமிட் ஆகுறீங்களோ, எப்போ சப்மிட் பண்றீங்களோ, அப்போவே நீங்க செத்துட்டீங்க. மீன்ஸ் உலகத்துக்கு செத்துட்டீங்க. அல்லேலூயா சொல்லுவான். அவங்க ஓடவே முடியாது. பேரண்ட்ஸ்னா தப்பா கணக்கு போறீங்கன்னா, எங்க ஞானசானம் எடுத்து பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டா ஆண்டவருக்கு தூஷணம் ஆயிடுமோ, இல்ல எங்க யார் சொன்னது? கடவுள் விடவே மாட்டாரு. உங்களை விட என்னை விட அவர் ரொம்ப அக்கறையான தேவன். அப்படி பார்த்தா எங்களை விட்டுருக்கணும். நைட் நான் சொல்றது புரியுதா? நிறைய பேரை விட்டுருக்கணும். விடாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆனா அந்த சப்மிட்ன்றது உண்மையா இருக்கணும். அதான் முக்கியம். ஈசாக்கு அப்பாவுக்காக கையை கட்டி பலிபீடத்தில் படுக்கும்போது நான் சொன்னேன், இந்த இடத்த படிங்க, கலாத்தியர் 1:4 படிங்க. கலாத்தியர் 1:4. இப்போ ஈசாக்கு இயேசு சாமியை நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம ஏன் கனெக்ட் பண்ணணும்? ரைட்டா? 3 ஈசாக்கு, இயேசு, நான். ஈசாக்கு, இயேசு, நீங்க. படிங்க. இல்லக்கா, கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க. தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்பகிச்சுன்னு இங்கிலீஷ்ல நான் சொன்னல சரண்டர், சப்மிட், கமிட். என்ன போட்டிருக்கேன்? ஒவ்வொரு இங்கிலீஷ் பைபிளில் ஒன்று போட்டு வச்சிருப்பான். இயேசு ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே. யாரும் அவரை கட்டாயப்படுத்தல. நான் கிட்டத்தட்ட 18 வருஷமா ஞானஸ்நானம் கொடுக்குறேன். குறைஞ்சது ஒரு 200க்கு மேற்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பேன். 200க்கு மேற்பட்டவர்கள் தான். அதில் ஒருத்தரையும் நான் கம்பல் பண்ணதே இல்லை. யாராக இருந்தாலும் இப்போ நான் சொன்னல, ஞானஸ்நானம் எடுத்து கல்யாணமாகி குழந்தை குட்டி பெற்ற ஒரு பிள்ளை நான் திரும்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கேட்குது. அல்லேலூயா. அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லித்தான், எங்கள் அண்ணன் கிட்ட தான் நீ ஞானஸ்நானம் என்ன செய்யணும், எடுக்கணும். ஏமா சந்தோஷம். என்ன பிரச்சனை இப்போ? இது எதை குறிக்குது தெரியுமா? தங்களை அர்ப்பணிக்கிறத குறிக்கிறது. இப்போ எதுக்கு அந்த வசனத்தை சொன்னோம்? பிலாத்து இயேசுவை ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அடப்படுபாவிகளே, தேவன் தான் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிலாத்து கிட்ட சொல்லுவாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் இல்லைன்னா என்கிட்ட உனக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்படி சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் மட்டும் நமக்கு அனுமதி கொடுத்திருந்தா நம்மளே எப்பயோ ஓடிட்டு இருப்போம். நமக்கு அனுமதி கொடுக்கல, அதனால ஓடாம உட்காந்துட்டு இருக்கிறோம். ஓடின கேஸில் அந்த கேஸு. நீங்கள் என்ன ஒன்றாலும் பொண்ணுங்க, யார்கிட்ட போய் ஒன்றாலும் சொல்லுங்க. ரைட்? ஆண்டவர் நமக்கு என்ன செய்யல? அனுமதி கொடுக்கல. நம்மள ஆண்டவர் என்ன செய்யல? விட்டு, அதுதான் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னேசர். நல்லா இந்த மாதிரி பாடல் எழுதினவங்களெல்லாம் கை தட்டி நிச்சயமா வாழ்த்துதான். அவங்க எங்கேயா இருக்கிறாங்க, ஒரு நாள் நேரில் சந்திக்கும் போது அவங்கள பார்த்து சொல்லலாம், ஐயா உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், கை தட்டினோம். நம்ம ஆஸ்மான் இருக்கார்ல, அவரு எனக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார், ஒரு ஃபோட்டோ. உடனே தனி நம்பருக்கு உடனே நான் அவருக்கு ஒரு ரிப்ளை பண்ணேன். மறுபடியும் அவர் அதுக்கு ஒரு மீன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அவர் ரிப்ளை கொடுத்துருந்தார். இவர் எங்கேயா இருக்கிறாரு, ஒரு நாள் இங்கே வந்து நிற்கும் போது அப்போ சொல்லுவோம், இந்த பாட்டுக்காக உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், கை தட்டினோம். அல்லேலூயா. நான் தடுமாறும் போது பாதை காட்டு, அப்புறம் என்னால் முடியாத போது என்னை தூக்கினர். இதுதான் உண்மை.
ஒன்னே ஒன்று தான் நிஜம். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறது உண்மையாக இருக்கணும். நான் சொல்லுகிறேன், பிதா இயேசுவை ஒப்பு கொடுத்தது உண்மை, இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்தது உண்மை. அல்லேலூயா. பிரச்சனை இப்போ நம்ம கிட்ட வரணும். நாம நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமாங்கிறது தான் ரோமர்ல படித்தோம். உங்களையே நீங்கள் என்ன செய்யுங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் சரீரத்தை, உங்கள் அவயவங்களை நீங்க என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. எங்கேயுமே ஓட முடியாது. ஒப்பு கொடுத்தது உண்மையா இருந்தா என்ன செய்ய முடியாது. நான் சொல்றேன், அவ்வளோ சினிமா பைத்தியம் நான். அவ்வளோ எனக்கு சினிமா பிடிக்கும், அவ்வளோ பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே அதெல்லாம் ஓடி போச்சு. நான் சொன்னேன்ல, 10 டிக்கெட்டு கொடுத்தா இப்படி சொல்லுவாங்களே. ஒரு படத்தை, நான் சொல்கிறது 8th படிக்கும் போதே, ஒரு படத்தை ஒரே தேட்டரில் இன்னைக்கு பார்க்குறேன், நாளைக்கு பார்க்குறேன், நாளன்னைக்கு பார்க்குறேன், 3 நாள் பார்த்தேன். அப்புறமா படம் பேரை சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த ஒரே ஆள் படத்தை 3 படங்கிட்ட அப்படி பார்த்துருக்குறேன். இவங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. பாஸ்டர் போர் அடிச்சிருக்காது. வெள்ளி சனி ஞாயிறு என்னமோ டியூட்டி மாதிரி என்ன பண்ண. ஏன்னா அந்த நடிகருடைய மன்ற தலைவர் வீட்டில் நான் இருப்பேன். அதனால எனக்கு என்ன கிடைக்கும், ரொம்ப சிம்பிளாக டிக்கெட் கிடைக்கும். அழகாக ஒவ்வொரு நாளும் போய் விஷயம் என்னன்னா, நம்மளை ஒப்பு கொடுத்துட்ட பிறகு ஓசியில் மறுபடியும் டிக்கெட் கிடைச்சாலும் எந்த சூழ்நிலை. நான் சொன்னல, காலேஜில் வந்து பசங்க ஆட்டோவில் ஏற்றுனாங்கன்னு சொல்லிட்டு, பஸ்ஸில் ஏற்றுனாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ ஓடி வர்றதுக்கான ஒரே நானே ஒரு பைத்தியம், கூப்பிட்டா ஓடி வருவேன், மற்றவங்களெல்லாம் காசை போட்டு கூட்டிகிட்டு போவேன். ஒப்பு கொடுத்துட்ட பிறகு கர்த்தர் அப்படி அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ குடிக்காரங்க தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் சொல்றது உண்மையாக சொல்லி பாருங்க. அதுக்கப்புறமா ஆண்டவர், ஐயோ அதை பார்த்தாலே வெறுப்பு வரும், அதை பார்த்தாலே சீ அப்படின்னு தோணும். காரணம் என்ன பண்ணிட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க. அல்லேலூயா சொல்லுவான். படிங்க நீங்கள் மறுபடியுமா 2 கொரிந்தியர் 8:5 படிங்க. பவுல் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் இந்த ஜனங்களை, ஒரு சில ஜனங்களை பார்த்து. கொஞ்சம் நேரம் எனக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், சீக்கிரம் எடுத்து படிங்க. ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்னப்பா தங்களை தாமே உங்களை பார்த்து சொல்லணும். நீங்க யாருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்? படிங்க, அது படிச்சுங்க, தெலுங்குல படுங்க. ముందు మీరు దేవుని కోసము తర్వా మన కోసము ఏదో இருக்க தெலுங்குல படிங்க. మొదట ప్రభు కర్తருக்கு మాకును. அதே வார்த்தை வந்துச்சா? நீங்க யாருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். முதலாவது யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஒப்பு. இன்னொன்று சொல்கிறேன் திரும்பவும், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், சரண்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி சொல்லுவாங்களே. இப்போது இப்படி சொல்கிறேன், இப்போ ராபினை கொண்டு வந்து ராஜ்குமார் நான் பாஸ்டர் உங்ககிட்ட இவனை ஒப்படைச்சிடும் பாஸ்டர், இவனை நீங்கள் பார்த்துக்கங்க, இவனை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரைட். அப்போது இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, அண்ட் ஓவர் அப்படின்னு. இந்த நோட்ஸே வேறு, நான் வீட்டில் எடுத்த நோட்ஸ் வேறு. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கேன்? அண்ட் ஓவர். எப்பா வாயா கொஞ்சம் வா. ரைட். இப்போது இந்த அஸ்வந்த், இவன் பேர் அஸ்வந்த், அம்மா ராஜேஸ்வரி அம்மா இவனை என்கிட்ட என்ன பண்ணுறாங்க? ஹேண்ட் ஓவர். என்ன பண்ணுவாங்க? ஒப்படைச்சிட்டாங்க. இவனை என்கிட்ட தெலுங்குல என்ன சொல்லுவீங்க? அபகிஞ்சு. இப்போ இவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டா ஓவர், என் கருத்துக்கு என்ன பண்ணிட்டான்? இவன் வந்துட்டான். அப்போ இவனை நான் என்ன பண்ணுவேன்? என் விருப்பத்தின்படியெல்லாம் இவனை செய்வேன். அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதுங்களா? தம்பி சும்மா அங்கே போப்பா, போயா, போனா போவான், போகணும். அஸ்வந்தி வாடா, வானா வரணும். அப்புறம் போய் உக்காரியா, படாத பாடுபடுத்துறாயா அந்த ஆளு, கையை கட்டுறா, என்ன சொன்னாலும் அவன் அந்த பிள்ளை செய்வான். காரணம் சொல்லுங்க. அதாவது சாமுவேலை அண்ணாலும் சொல்லுங்க என்ன பண்ணாங்க? ஏழைகிட்ட வந்து
ஒப்படைச்சிட்டான். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் இங்கே இருந்தான். ஆண்டவர் பேசுனா ஊழியக்காரர்கிட்ட வந்து கேட்குறான். கர்த்தர் சொல்கிறார், இப்படி சொன்னேன் இந்த பிள்ளைங்க கிட்ட. இம்மா ஞாபகம் இருக்கா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆலயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையோடு கர்த்தர் பேசுவார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். நீங்கள் ஒப்பு கொடுத்தது உண்மையாக இருந்தால் உங்கள் கூட கர்த்தர் பேசுவார். சில பேர் சொல்லுவாங்க, என் கூட கர்த்தர் பேசலப்பா, என் கூட பேசணும். நீ உண்மையாரு ஒழுங்காரு கர்த்தர் பேசுவார். இல்லையா சொல்லுவோமே. ஆமென். இமயமலைக்கு போய் தவம் இருக்கலாமா? இங்கே ஏதாவது ஊட்டி கொடைக்கானலில் போய் தவம் இருக்கலாமா? சொல்லுங்கம்மா. தேவையே இருக்கிற இடத்துல இருங்க. ஆனால் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கறது, சரண்டர் பண்ணுறது சரியாக இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹோல் லைஃப்பையே கர்த்தர் கையில் எடுத்துப்பார். பிரச்சனை எங்கே இருக்குது? சில பகுதிகளை, சில டிபார்ட்மெண்ட்டுகளை கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம். சொல்லுங்கம்மா. சில பகுதிகளை, சில டிபார்ட்மெண்ட்டுகளை பவுல் சொல்கிறாரு, அவயவங்களை, எதை? ஹோலாவே ஆண்டவர் கையில். ஆண்டவரே, என் கைகளை ஒப்படைக்கிறேன், என் கண்களை ஒப்படைக்கிறேன், என் சிந்தையை ஒப்படைக்கிறேன், என் இருதயத்தை ஒப்படைக்கிறேன், கால்களை ஒப்படைக்கிறேன். உண்மையாக குழந்த மாதிரி சொல்லிட்டு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதான் சொன்னேன், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா, டேக் ஓவர் எடுத்துக்கிட்டு அவங்கள அவர் நடத்துவார். அல்லேலூயா. இப்போ படிங்க நீங்கள் எபிரேயர் 9:14, எபேசியர் 5:2 2 வார்த்தையை படிங்க. இன்னும் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு சுருக்கமாக முடிக்கிறேன். ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. எபிரேயர் 9:14 கரெக்ட் படிங்க. பழுதற்ற பலியாக செத்த கிரியைகளற. அம்மா நீ கணேஷ் கூட பழகிறல, ஆபத்தியா கிரைகளற வந்துச்சு பாரு. செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு அப்படின்னா, இயேசு தன்னை எப்படி கொடுத்தாராம்? பலியாக கொடுத்தாராம். தெலுங்குல பலிக்கு என்னமா போட்டிருக்கு? இல்லம்மா, ஆரம்பத்திலே வந்துருச்சு பலி, பழுதற்ற பலி அப்படின்னு சொல்றது. ஆர்பின்ஷா ஒப்பு கொடுத்தது கிடையாது, பலி தான் எனக்கு வேணும். ரோமர்ல படிச்சிங்க, உங்களை நீங்களே பலியாக ஜீவ பலி அப்படி படுத்தோம். இங்க என்ன போட்டிருக்குது? பழுதற்ற பலியாக. இயேசு சாமி தன்னை எப்படி ஒப்பு கொடுத்துட்டாருங்க? பலியாக. சொல்லுங்கம்மா, பலியாக. ஈசாக்கு தன்னை எப்படி ஒப்பு கொடுத்துட்டாரு? பலியாக. ஸோ என்ன பண்ணக்கூடாது? எதையுமே விலக்கி வைக்கக்கூடாது. அதான் மேட்ரு. ஆண்டவரே என்னை மொத்தமாக தரேன், ஆனால் என் கண்ணை மட்டும் தரமாட்டேன். ஆண்டவரே என்னை மொத்தமாக தரேன், ஆனால் அந்த கையை மட்டும் தரமாட்டேங்கிறதுக்கு பேர் பலி இல்லை. பலி என்றால் முழுமையானது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க வாய் திறந்து. நொண்டி ஊனோ நசல் கொண்டதை கர்த்தருக்கு என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. அதை அங்கீகரிக்க மாட்டார்கள். அது என்ன செய்யப்படும்? விலக்கப்படும். நான் சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், பலியை ஆசாரியன் சோதித்து பார்த்து டெஸ்டடு ஓகே அப்படின்னு சொன்னாதான் அது பலிபீடத்துக்கு போவோம். இல்லையா சொல்லுவான். அப்போ நாம் நம்மளை என்ன பண்ணணும்? இயேசு சாமி ஒப்பு கொடுத்தது போல நம்மளும் என்ன செய்யணும்? நான் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாக மாட்டீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பயமே நம்ம மக்களுக்கு அதுதான். பலியா ஒப்பு, என்னை ஜீவ பலியாக தேவா படைக்கிறேன். ஜீவன் இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஆண்டவருக்கு நீங்க பலியா ஒப்பு கொடுத்தா சாவலாம் மாட்டீங்க, உயிரோடு இருப்பீங்க. ஆனால் கர்த்தருக்காக வாழ்ந்துட்டே இருப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுத்துட்டா உயிரோடு இருப்பீங்க, சாக மாட்டீங்க, ஆனால் கர்த்தருக்காக வாழ்வீங்க. இன்னொன்று சொன்னேனே, படிக்கல, எபேஸ் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான தனியா ஒரு நாள் இந்த பலியை பார்க்கலாமா? பலியை மட்டும். பலி எத்தனை? ஒரு பலிக்கு என்ன சொன்னல? குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி,
பான பலி இல்லையா, ஒவ்வொரு பலி, தகன பலி இல்லையா, சமாதான பலி அப்படின்னா ஒவ்வொரு பலி இருக்கு. அதுக்கெல்லாம் தனியாக எடுத்து பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன படிச்சிங்க, தேவனுக்கு சுகந்த வாசனையான பலினாலே ஃபினிஷ், கொல்லப்படணும். சுகந்த வாசனைனா பலினா எரியணும். சொல்லுங்க, என்ன செய்யணுமா? எரியணும். எரிஞ்சு சாம்பலா போயிடணும். சரி, ஒரு நாள் சொல்லி இருந்தல, கறியை சுட்டா எப்படி இருக்கும் வாசனை? கறியை எரிச்சா எப்படி இருக்கும்? ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ? நீங்கள் எல்லாம் சுட்ட கறி சாப்பிட்ற ஆளாச்சே, வீட்டில் தொங்க விட்டுருப்பாங்க தோரணமாக, என்னமோ பூ தோரண மாதிரி. சாரலாக்கா வீட்டில் பார்க்கலாம் அதிகமாக. என்னம்மா, என்ன பேர் அது பேர்? ஏமா எதுமோ தெலுங்குல சொல்கிறாங்க. தமிழில் என்னப்பா சொல்லுவீங்க? சுட்டகரி. தெலுங்குல பாமா பார்த்தா கயிறு ஒன்று தொங்கும், நம்ம சொல்லியிருப்பாங்களே, தொங்க விட்டுருப்பாங்க. சமையல் செஞ்சுட்டே இருக்கும்போது பிரித்து என்ன பண்ணுவாங்க, அதில் போட்டு. ஸோ கறி எரியிறது நமக்கு நாத்தம், பிடிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த அந்த என்ன சொல்கிற பலி எரியும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை முகர்ந்து பார்ப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ வசனத்துக்கு வருவோம். வசனத்தை காட்டுங்க. முன்ன படித்தது பலி, இது காணிக்கை பலி. என்னது? காணிக்கையாகவும் பலியாகவும் என்ன செய்வது? ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. சரி, அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பலியை கொடுத்துட்டா திரும்ப அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. காணிக்கையை கொடுத்துட்டா திரும்ப அவங்களுக்கு, இப்போ நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க, மறுபடியும் ஒரு நோட்டு எடுத்து இந்தாம்மா உன் தலைவுக்கு வச்சுக்க நான் கொடுப்பேன், கண்டிப்பாக நான் தரமாட்டேன். இல்லையா சொல்லுவான், கண்டிப்பாக தரமாட்டேன். நீங்கள் ஆமாம் பாஸ்டர் மாரி ஈரு அப்படின்னு இவங்க உடனே. பலி காணிக்கன்னு வந்துட்டா நோ ரிட்டன். இல்லையா சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறத விளையாட்டாக எடுத்துக்கிறீங்களா? அவங்கள மட்டும் கரெக்டாக காணிக்கையாக கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் போகவே மாட்டீங்க. புரிஞ்சிச்சா? பாஸ்டர் எங்கள் பிள்ளையா நாங்கள் கத்தர் கொடுத்துறோம் பாஸ்டர், எங்கள் கொடுத்துட்டீங்கன்றது சரியாக இருந்தா சொல்கிறத கேளுங்க. அந்த தம்பி காலை இப்போ பாடினார்ல, நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த தம்பி கையில் பச்சை இருக்குது. நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு பெரிய பாஸ்டருடைய பையன் அந்தம்மா இவங்களே பிறந்ததுலேருந்தே ஊழியக்காரர், எப்படா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வாலிபத்தில் கொஞ்சம் வெளியில். ஆனால் திரும்ப கத்தர் நிறுத்தி இன்றைக்கி ஊழியர்கள் மத்தியில் ஆராதிக்கிறதுக்கும், ஒரு நாள் இங்கே நம்ம சபைக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன், கத்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கும் ஆயிரக்கணக்கான, நீங்கள் கவனிச்சிங்களா? அங்கே கவனிச்சிங்களா? நம்ம கூட்டு போன இடத்துல இந்த தம்பி தான் ஆராதனை நடத்தினார். 1800 பேருக்கு மத்தியில் நின்ன புள்ள அவர். ஆனால் யாரையும் கத்தர் விடவே மாட்டார். ஏன்னா அவங்களாம் கத்தருக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. பிதா குமாரனை ஒப்பு கொடுத்தார், குமாரன் தன்னை ஒப்பு கொடுத்தார், நாம் அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஜெபிப்போம். கண்களை மூடி. ஆண்டவரே, என்ன உங்களுக்கிட்ட தருகிறேன்ப்பா. மனுஷர் கைகளில், பாவிகள் கைகளில், புறஜாதிகர் கைகளில், ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், அக்கிரமக்காரர்கள் கைகளில் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்ம அந்த இடத்துக்கே போகலை இன்னும். நம்மளை அப்படி யாராவது பண்ண நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம்ல. ஆனால் ஆபிரகாம் தன் குமாரனை ஒப்பு கொடுத்தது போல தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்மிடத்தில் பவுல் சொல்கிறாரு, ரோமர் 12:1 படித்தோம், நீங்கள் உங்களையோ ஒப்பு. ப்ளீஸ், நிறைய பேருக்கு பயம், ஐயோ நான் ஒப்பு கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன், என் இஷ்டமா? இல்லை, உண்மையாக ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா வணைந்து உருவாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா
தருகிறேன் உம் கையிலே. சொல்லுவோம், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். உண்மையாவே ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களை ஆண்டு ஓவர் பண்ணிப்பாரு. ஆண்டவர் கரத்தில் இருப்பீங்க. என்னை எடுங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், ஈசாக்கை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. நன்றி அப்பா. முழுமையாக அர்ப்பணிக்கணும். சரண்டர் டு காட், சப்மிட் டு காட். அவர் கையில் முழுமையா. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் இப்படி சொல்லுவேன், உங்களை கர்த்தர் கையில் எடுப்பார். அவர் கையில் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அவர் சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருப்பார். இயேசுவின் வாழ்க்கையில நடந்தது முழுவதும் தேவ சித்தம். உங்க வாழ்க்கையிலும் அப்படி நடக்கும். தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. எங்களை முழுவதுமாய் படைக்கிறோம் ஆண்டவரே, ஜீவ பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஈசாக்கை ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தீரே. என்னை, எங்களை, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் சரீரத்தை, அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை, நேரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எடுத்துக்கொள்ள, பயன்படுத்து. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. காணிக்கப்பட்ட யாராச்சும்